பொன்னமராவதியில் மின்சார சிக்கன வார விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பாக மின்சாரத்தை எவ்வாறு சிக்கனமாக பயன்படுத்துவது என்பது குறித்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் மின்சார சிக்கன வார விழாவினை முன்னிட்டு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் மற்றும் திருமயம் கோட்டம் சார்பாக பொன்னமராவதியில் சுமார் 70க்கும் மேற்பட்ட மின்சார ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மின்சாரத்தை எவ்வாறு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும், மின் விசிறிகள், எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர்கள், குழல் விளக்குகள், எல்இடி எலக்ட்ரானிக் சோக்குகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், ISI முத்திரை பதிக்கப்பட்ட நட்சத்திர குறியீடு மின்சார பொருட்களை பயன்படுத்த வேண்டும், சிக்கனம் தேவை இக்கணம், 1 யூனிட் மின்சாரம் சேமிப்பு 2 யூனிட் உற்பத்திக்கு சமம் என்ற பல்வேறு வாசகங்கள் நிறைந்த பதாகைகளுடன் பொன்னமராவதி காந்தி சிலையிலிருந்து அண்ணா சாலை பேருந்து நிலையம் வரை பேரணியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை செயற் பொறியாளர் ஆனந்தாயி துவக்கி வைத்தார். மின்சாதனங்களை தேர்வு செய்து நன்கு பராமரித்து மின்செலவை குறையுங்கள். மின்சாரத்தை அளவோடு பயன்படுத்தி பலமோடு வாழ்வோம். மின் விசிறிகளை எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர்களையும் குழல் விளக்குகளில் எலக்ட்ரானிக் சோக்குகளையும் பயன்படுத்தலாம். ISI முத்திரையிடப்பட்ட கவனமாக கையாளுங்கள். மின்சாரத்தை அளவோடு பயன்படுத்தி வளமோடு வாழ்வோம். மின் விசிறிகளில் எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர்களையும் எலக்ட்ரானிக் சோக்குக்கும் மின்சாரம் ஒரு கிடைத்தறிய அதை சேமித்து நாம் சேமித்த மின்சாரம் நமக்கு நமது சந்ததிக்கும் மற்றும் நம் நாட்டிற்கும் ஆதாயம். இன்றைய மின் சேமிப்பு வரும் சந்ததிக்கு வழிகாட்டி. மின்சாரத்தை சேமிக்க புதுவதற்கு பதிலாக LED விளக்குகளை பயன்படுத்துங்கள்.